everyone, welcome to Revasarts. நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஏற்கனவே நடந்து முடிஞ்ச கிவ்அவேக்கான ரிசல்ட் தான் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 13 வின்னர்ஸ் வந்து லக்கி டிரால செலக்ட் பண்ண போறோம். இவங்க வந்து எப்படின்னா 30 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த 30 வீடியோவுக்குமே லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு நான் என்ன கேள்வி கேட்டுக்கணும் அந்த கேள்விக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்கலேருந்து தான் நான் வந்து இந்த 13 பேரை செலக்ட் பண்ண போகிறேன். இந்த கிவ்அவே நீங்கள் எப்படி ஹானஸ்ட்டாக ப்ளே பண்ணியிருந்தீங்களோ அதே மாதிரி தாங்க நான் வந்துட்டு லைவில் வந்து இந்த வின்னர்ஸை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். லாஸ்ட் டைம் கிவ்அவே வின்னர்ஸை செலக்ட் பண்ணும்போது லைவில் வந்து தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 600 பேர் கிட்டக்க லைவில் இருந்துகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம வந்து அதிலேருந்து ஒரு 18 பேர் மட்டும் செலக்ட் பண்ணோம். அப்போ வந்து நிறைய பசங்க வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. அது லைவ்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு அவங்களுக்கு. எனக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து லைவே வரல. இப்போவுமே லைவில் நம்ம கிவ்அவே வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே வந்து லைவுக்கு வருவீங்க. உங்கள் முன்னாடி வச்சுட்டு நான் வந்து இதை எடுத்தேன் அப்படின்னா சிலருக்கு வந்து எல்லாரோட நேமையும் நம்ம எடுக்க முடியாது இல்லையா, சிலரை மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும், நம்ம சொல்லியிருக்கிற வின்னர்ஸ் மட்டும்தான் எடுக்க முடியும். அப்படி எடுக்கும்போது கண்டிப்பாக நிறையா பேரோட நேம் வந்து வராது. அப்போ வந்து அவங்களாம் ஃபீல் பண்ணுவாங்க. கிவ்அவேல செலக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னை டைரெக்டாக கமெண்ட்டில் திட்டினா கூட எனக்கு வந்து அதை கொஞ்சம் கூட நான் கவலையே பட மாட்டேன். ஆனால் சில பசங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி ஃபீல் பண்ணுறத பார்க்குறதுக்கு தான் எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாகவே அடுத்த கிவ்அவே எப்போ வைக்கிறது அப்படிங்கிற டேட்டை வந்து நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு நேம் எல்லாமே எழுதியாச்சு, எல்லாத்தையும் மடித்து வச்சாச்சு. இன்னுமே வந்துட்டு நிறையா நேம் இருக்குது. பார்ட்டிசிபேட் பண்ணவங்க நேம் எல்லாமே ஒரே பேப்பரில் எழுதிட்டு இதிலேருந்து நீ ஒரு 13 பேரை செலக்ட் பண்ணுன்னு சொன்னாலே எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஏதோ நம்ம எல்லாரோட நேமும் எழுதி போட்டிருக்கோம், இதிலேருந்து தான் செலக்ட் பண்ண போகிறோம், யாரோட நேம் வருதோ வரட்டும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ண போகிறோம். பாதி வினர்ஸை வந்து பாப்பாட்ட சொல்லி நான் வந்து அவளை வந்து அந்த பேப்பர் எடுத்து தர சொல்லி சொன்னேன். சில வினர்ஸை வந்து நானே கூட செலக்ட் பண்ணேன். இப்போது லக்கி ட்ரால ஃபஸ்ட்டு வரப்போகிற வின்னர் யார் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இதில் இருக்கிற எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச, எனக்கு வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணவங்க தான். இதிலேருந்து நம்ம யாரை செலக்ட் பண்ணாலுமே எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்திருக்கிறது வந்து சரண்யா. இவங்க வந்து ரொம்ப நாளாகவே நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இது தவிர 30 கேள்விக்குமே கரெக்டாக ஆன்சர் பண்ணி 30 வீடியோவுமே வந்து ஷேர் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்டும் அனுப்பியிருந்தாங்க. ஸோ இவங்களோட நேம் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டாச்சு. இதுலேருந்து ஒரு பேப்பர் எடுத்து கொடுப்பாப்பா. இப்போது 2வது வின்னர் அவங்களோட பேப்பர் வந்திருக்கு நம்மளுக்கு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பூஜா. பூஜா, வாழ்த்துக்கள் பூஜா. உங்களோட நேம் வந்து லக்கி ட்ரால செகண்ட் வின்னராக வந்திருக்கு. எல்லாருக்குமே ஒரே கிஃப்ட் தான். இப்போ 3வதாக ஒரு வின்னர் வந்திருக்காங்க. இவங்க யாருன்னு பார்க்கலாம். இவங்க வந்து மணிவாசன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மணிவாசன். இப்போ வரைக்கும் நம்ம 3 வின்னர் செலக்ட் பண்ணியிருக்கோம். 4வதாக வின்னர் செலக்ட் பண்ண போகிறோம். இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இதுலேருந்து ஏதாவது ஒரு நேம் வந்து ஒரு பேப்பர் எடுத்து கொடுப்பாப்பா, யார் நேம் வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இப்போ எடுத்து கொடுத்துருக்குற பேப்பரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்திருக்கிற நேம் டிக்ஸ் விஸ்டம். கங்க்ராச்சுலேஷன்ஸ்ப்பா, உங்களோட நேம் வந்து லக்கி ட்ரால செலக்ட் ஆகிருக்கு. இப்போது 4 வின்னர் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். 5வதாக ஒரு வின்னர் செலக்ட் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு இந்த பேப்பர்லேருந்து ஒரு பேப்பர் எடுத்து தர சொல்லி கொடுத்துருக்கேன். அவள் எடுத்து கொடுத்துருக்கா. இதில் வந்திருக்கிற நேம் வந்து ரேணுதனா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இவங்க வந்து ஒரு சேனல் தான், ஆனால் வந்துட்டு 30 வீடியோக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரேணுதனா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இப்போ இன்னொரு பேப்பர் எடுத்து கொடுத்துருக்கா. இதில் வந்திருக்கிற நேம் வந்து பிரேமா பிரியா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரேமா பிரியா, உங்களோட நேம் வந்து லக்கி ட்ரால செலக்ட் ஆகியிருக்கு. இப்போது நெக்ஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்து கொடுத்துருக்கா. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்துருக்கிற நேம் என்ன அப்படின்னா கார்த்திகேயன். கங்க்ராச்சுலேஷன்ஸ்ப்பா. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதுலேருந்து ஒரு பேப்பர் நான் எடுக்க போகிறேன். இப்போது இந்த பேப்பர் எடுத்தாச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். யாரோட நேம் வந்திருக்கு? மஞ்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மஞ்சு. இங்கே 13 வின்னர்ஸில் நீங்களும் ஒருத்தவங்க. இப்போது அடுத்த பேப்பர் எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் என்னென்னா செந்தமிழ் யாழினி 30 வீடியோக்குமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதிகமாக லைக்கும் வாங்கியிருந்தாங்க. பட் லைக் வாங்கினவங்க லிஸ்ட்லேருந்து 5 பேர் தான் செலக்ட் பண்ண முடியுன்றதுனால அவங்களோட நேம் வந்து நான் லக்கி ட்ரால எழுதியிருந்தேன். இப்போ வந்திருக்கிற நேம் வந்து செம்மொழி பிஎஸ். இவங்களுமே வந்து 30 வீடியோக்கும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. செந்தமிழ் யாழினி, செம்மொழி பிஎஸ் 2 பேருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ்ப்பா. இப்போ அடுத்து ஒரு நேம் எடுக்கலாம், நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் யாரோட நேம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்திருக்கிற நேம் ஆறுமுகம். இவங்களோட ஒரிஜினல் நேம் என்னன்னு தெரில, அப்பாவோட ஐடியிலேருந்து இவங்க வந்து கமெண்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் செலக்ட் ஆகியிருக்காங்க. உங்களோட நேம் என்னங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்ததாக நம்ம எடுத்துருக்கிற நேம் வந்து சக்திவேல். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சக்திவேல். நெக்ஸ்ட் நம்ம எடுத்துருக்கிற நேம் என்ன அப்படின்னா அஞ்சனா நெல்சன்.
கங்க்ராச்சுலேஷன்ஸ்ப்பா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுக்கு வந்து சேனலில் என்ன வீடியோ போட்டாலும் எப்போவுமே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல, அவங்களோட நேம் லிஸ்ட் வந்து நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன். அதுலேருந்து நம்ம வந்து ஒரு 5 பேரை மட்டும் செலக்ட் பண்ண போகிறோம். இதில் ஆல்ரெடி கிஃப்ட் வாங்கினவங்களா இருக்கலாம், இல்லை இது வரைக்கும் ஒரு கிஃப்ட் கூட வாங்காதவங்களா கூட இருக்கலாம். ஆனால் ரெகுலராக சப்போர்ட் பண்ணவங்க நேம் எல்லாரோட நேமுமே இதில் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறது வந்து நர்கீஸ் பானு. இவங்களோட நேம் வந்திருக்கு. இவங்க வந்து முதல்லேருந்தே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் நர்கீஸ் பானு. அதுக்கப்புறம் எடுத்துருக்கிற நேம் என்னென்னா மதுரை பாண்டியன். இவங்களுமே வந்து ஃபஸ்ட்லேருந்தே நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் நம்ம எழுதியிருக்கிற நேம் எப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலும் பண்ணாட்டியும், கிஃப்ட் வாங்கியிருந்தாலும் வாங்காட்டியும், ரெகுலராக எப்பவும் சப்போர்ட் பண்ணுறவங்களோட நேம் மட்டும்தான் இதில் எழுதியிருந்தேன். இதில் 3ஆவதாக வந்திருக்கிற பேர் வந்து ஷேக் உமர் ஃபரானா. இவங்க வந்து ஃபஸ்ட்டு நம்ம சேனல் ஆரம்பித்தப்போ வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து கொஞ்ச நாளாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களோட நேமும் நான் எழுதியிருந்தேன். கங்க்ராச்சுலேஷன் ஷேக் உமர் ஃபரானா. அதுக்கப்புறம் இப்போ எடுத்திருக்கிற நேம் என்னென்னா ஐஷு வைஷு கர்னர். இவங்க வந்து ரொம்ப நாளாகவே சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஐஷு வைஷு கர்னர். இப்போது 5ஆவதாக எடுத்திருக்கிற நேம் சவிதா தேவி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சவிதா தேவி. இவங்களுமே ரொம்ப நாளாகவே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த 2 கிவ்அவேலையும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்த தடவை இவங்களோட நேம் லக்கி ட்ராவில் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ வந்து லக்கி ட்ராவில் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி ரெகுலராக சப்போர்ட் பண்ணுறவங்கலேருந்தும் நம்ம வந்து லக்கி ட்ரா மாதிரி தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறையா பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட நேம் எல்லாமே எழுதி வச்சுருந்தேன். அதுலேருந்து தான் இப்போ வந்து ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஆடியன்ஸ் போலில் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 30 வீடியோவுக்குமே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு, அந்த 30 வீடியோலையும் அவங்கவுங்களோட கமெண்ட்க்கு யாரோட கமெண்ட்க்கு ரொம்ப அதிகமாக லைக் வந்திருக்கோ அவங்களிருந்து அதிகமான லைக் வாங்கினவங்கலேருந்து அப்படியே ஒரு 5 பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து கோமதி கோமவேலு, பால அங்கிதா, ஆல் டைம் ஃபேவரட் கிராஃப்ட், ஏ மாளவிகா, நிலா கிரியேட்டிவ் திங்ஸ், ஃபைசாஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். உங்கள் எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போது நான் செலக்ட் பண்ண எல்லா வின்னர்ஸோடைய நேமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிவ்அவே வின்னர்ஸ் Revasarts 0009@gmail.com அப்படிங்கிற நம்ம சேனலோட மெயில் ஐடிக்கு உங்களோட அட்ரஸும் அதுக்கப்புறம் உங்களை பற்றின டீட்டெயில்ஸும் எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். அதை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக செய்யுங்க. அப்போ தான் வந்துட்டு நம்மளால் வந்து கிஃப்ட் எல்லாத்தையும் பேக் பண்ணி அனுப்ப முடியும். நீங்கள் வந்து ஒருத்தர் லேட் பண்ணால் கூட மற்றவங்க எல்லாத்துக்குமே கிஃப்ட்டை நான் அனுப்புறது வந்து டிலேவாகும். ஏன்னா எல்லாத்துக்கும் மொத்தமாக ஒரு பார்சலில் அனுப்பி அது வந்து இந்தியாவுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் எங்கள் அப்பா தான் வந்து எடுத்து தனித்தனியாக எல்லாருக்கும் அனுப்பி விடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து குயிக்காகவே உங்களோட அட்ரஸ் அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு மெயிலில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.